கோவையில் 95 வயது மூதாட்டியின் சேவையை பாராட்டி முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி இடம் வாங்கிக் கொடுத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூடுவப்பட்டி வடிவேலாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 95 வயது மூதாட்டி கமலாத்தாள். இவர் பல வருடங்களாக ₹1 இட்லி விற்பனை செய்து வருகிறார். லாப நோக்கு இல்லாமல் இவரின் இந்த சேவை கோவையில் பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கமலாத்தாள் பாட்டியின் நேர்மையையும் சேவையையும் பாராட்டும் விதமாக அவரது பெயருக்கு இடத்தை பத்திரப்பதிவு செய்த நிலையில் இன்று இடத்தின் பத்திரத்தை கமலாத்தா பாட்டியிடம் ஒப்படைத்தார். இந்த சம்பவம் அப்பகுதியில் உள்ள மக்களிடம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. சென்னை நீலாங்கரையில் 8 கோடி மதிப்பிலான ஆக்கிரமிப்பு நிலங்களை நெடுஞ்சாலைத்துறையினர் மீட்டனர். சென்னை நீலாங்கரை பகுதியில் 8 கோடி மதிப்பிலான ஆக்கிரமிப்பு நிலங்களை நீதிமன்ற உத்தரவின் பேரில் முறையாக நோட்டீஸ் வழங்கி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் JCB வாகனம் உதவியுடன் ஆக்கிரமிப்புகளை இடித்து நிலங்களை மீட்டனர். அதிகாரிகள் கடைகளை இடிக்க வருவதை அறிந்த ஊர் மக்கள் தங்கள் பகுதியில் மீட்கப்படும் நிலங்களின் மதிப்பு 8 கோடியை தங்கள் ஊர் கோயில் மீது எழுதி வைக்குமாறு கோரிக்கை வைத்தனர். அதிகாரிகள் மற்றும் நீலாங்கரை போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதையடுத்து 150க்கும் மேற்பட்ட போலீசாரின் பாதுகாப்போடு அதிகாரிகள் JCB இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றி 8 கோடி மதிப்பிலான நிலங்களையும் மீட்டெடுத்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பேருந்தில் செல்போன் திருட்டில் ஈடுபட்ட 2 சிறார்கள் உட்பட 5 பேரை தாம்பரம் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 16 செல்போன்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை அருகே தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்த வடமாநிலத்தை சேர்ந்த 17 வயது சிறுவனை பிடித்த போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளார். இதையடுத்து காவல் நிலையம் அழைத்து வந்து போலீசார் விசாரணை செய்ததில் அந்த சிறுவன் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் என்றும் அவ்வப்போது சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பேருந்து பயணிகளிடம் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி செல்போன் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்ததை தொடர்ந்து அந்த சிறுவன் அளித்த தகவலின் பேரில் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த கணேஷ், தாஸ் கிருஷ்ணா, அகயா மற்றும் 16 வயது சிறுவன் என 4 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கூலி வேலை செய்து வந்ததாகவும் அவ்வப்போது பேருந்துகளில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பயணிகளிடம் செல்போன் திருட்டில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டனர். அவர்களிடமிருந்து 16 செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார் 3 சிறையில் அடைத்தனர். மேலும் 2 சிறார்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மருதானதி அணையிலிருந்து முதல் போக சாகுபடிக்காக தண்ணீரை திறந்து வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையத்தில் மருதானதி அணையிலிருந்து விவசாயிகள் பயன்பெறும் வகையில் முதல் போக சாகுபடி பாசனத்திற்காக தண்ணீரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்குடி தலைமையில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் முன்னிலையில் அமைச்சர் பெரியசாமி திறந்து வைத்தார். இதன் மூலம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர் வட்டத்தில் ஐயம்பாளையம், சித்தரேவு, தேவரப்பன்பட்டி ஆகிய பகுதிகளில் 5943 ஏக்கர் நிலங்களும், நிலக்கோட்டை வட்டத்தில் சேவகப்பட்டி, கோம்பைப்பட்டி ஆகிய பகுதிகளில் 640 ஏக்கர் விவசாய நிலங்கள் என மொத்தம் 6583 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்முடைய மருதானதி அணை இன்றைக்கு முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் விவசாயிகளுடைய பயன்பாட்டிற்காக திறந்துவிடப்பட்டது. ஏறத்தாழ இதனுடைய பாசன பகுதி ஐயம்பாளையம், பழைய ஆயக்கட்டு, அதே மாதிரி புதிய ஆயக்கட்டுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்முடைய வாடிப்பட்டி, அந்த பகுதி நம்ம திருவன்குளம் வரைக்கும், இது கோம்பப்பட்டி வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய வயல்கள் அத்தனைக்கும் முதல் விவசாயத்திற்காக 70 கண்ணாடி திறந்துருக்காங்க. இதுக்கு 20 கண்ணாடி 120 நாள் கொடுக்குறாங்க. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள அகத்தியர் வீதியில் 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு அப்பகுதிக்கு வந்த 2 நபர்கள் நலத்திட்ட உதவிகள் செய்வதாக கூறி ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டையை பெற்றுக் கொண்டுள்ளனர். மேலும் அவர்களுக்கு வந்த OTPயை பொதுமக்கள் கூறியுள்ளனர். தொடர்ந்து அங்கிருந்து 2 நபர்கள் சென்ற நிலையில் சிறிது நேரத்தில் அவர்கள் பாஜகவில் இணைந்துள்ளதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. இந்த நிலையில் அறக்கட்டளை என்ற பெயரில் பாஜகவில் உறுப்பினர் சேர்க்கப்பட்டது என்பது உண்மை என கண்டறிந்தால் அவர்கள் மீது கட்சி ரீதியான
மீதான நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஜக மாநில பொதுச் செயலாளர் மௌலிதேவன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். ராமநாதபுரத்தில் புது ரயில்வே மேம்பாலத்தை அமைச்சர் ராஜகண்ணப்பன் திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். ராமநாதபுரம் ரயில்வே பீடர் ரோட்டில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க கடந்த 2018 ரூபாய் 25.60 கோடி மதிப்பீட்டில் புதிய மேம்பாலம் அமைக்கும் பணி துவங்கப்பட்டது. இதையடுத்து நிலம் கையகப்படுத்துவதில் தாமதம் காரணமாக பாலம் அமைக்கும் பணிகளில் தொய்வு ஏற்பட்டது. பின்னர் 6 ஆண்டுகளுக்கு பிறகு பணிகள் முடிந்த நிலையில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் இன்று பாலத்தை திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன் கச்சத்தீவை மீட்பது மத்திய அரசின் வேலை என்று தெரிவித்தார். குச்சப்படி ஒன்று பண்ணணும், அதை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நயினார்கோயிலிருந்து அங்கிட்டு வண்டக்குடியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வேலைகள் இருக்கா சார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ்டு, தமிழக அரசுக்கு சம்பந்தப்பட்டது. தமிழக அரசு அவங்க முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லட்டு அதுக்கு தமிழக அரசு அடுத்து துணை முதலமைச்சர் எப்போ சார் அறிவிக்க போடுவாங்க? அதெல்லாம் முரப்பநாடு கிராம நிர்வாக அலுவலரை வெட்டிக் கொன்ற வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றவர்களின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையை அடுத்த சூசை பாண்டியாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் லூட்டு பிரான்சிஸ் முரப்பநாடு கோவில்பத்து கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வந்த நிலையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் தனது அலுவலகத்தில் சிலரால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை குறித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் தாமிரபரணி ஆற்றல் களியாபுரை சேர்ந்த ராமசுப்பிரமணியன், மாரிமுத்து ஆகியோர் மணல் கடத்தலில் ஈடுபட்டதாக முரப்பநாடு போலீஸ் நிலையத்தில் லூர்து பிரான்சிஸ் புகார் அளித்துள்ளார். இதனால் ஏற்பட்ட முன் விரோதத்தில்தான் அவர் கொல்லப்பட்டார் என போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து ராமசுப்பிரமணியன், மாரிமுத்து ஆகியோரை போலீசார் கைது செய்த நிலையில் நீதிமன்றம் மேற்கண்ட 2 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இதையடுத்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் அவர்கள் இருவரும் தங்களுக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை ரத்து செய்யவும், முதற்கட்டமாக தண்டனையை நிறுத்தி வைத்து ஜாமீன் வழங்கி உத்தரவிட வேண்டும் என மதுரை ஐகோர்ட்டில் தனித்தனியாக மனு தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றவர்களின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.